என்னதான் தளபதி விஜயோட டிவிகே பார்ட்டி வந்து 100க்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயிச்சிருந்தாலும் கூட அவருக்கு ஆட்சி அமைக்கிறதுல இப்படி ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா தமிழக சட்டமன்றத்தோட தேர்தல் ரிசல்ட்டை விட்டாங்க. அதுல டிவிகே வந்து 100 இடங்களை ஜெயிச்சிருக்கு. டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருமே அவங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் காமிச்சிருக்காங்க. டிவிகே மெஜாரிட்டி வச்சிருக்கு. 107 இடங்கள்ல 33.17% கிட்ட ஜெயிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்தளவுல 214 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதுல 118 வாங்குற தனி கட்சியோ இல்ல ஒரு கூட்டணி கட்சியோ ஆட்சி அமைக்கிறது தான் ரூல். பெரும்பான்மை நிரூபிக்கணும். அதான் பெரும்பான்மை கூட 118. இப்போ டிவிக்கு என்னதான் 100க்கு மேல வாங்கியிருந்தாலும் கூட 118 அவங்க ரீச் ஆகல அப்படிங்கிறப்ப அவங்க வந்து மெஜாரிட்டி கிடையாது. அவங்க வந்து அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கல, ப்ரூவ் பண்ணல அப்படிங்கிறப்ப கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போதைக்கு இருக்கிறதுல பெரும்பான்மை வந்து டிவிக்கே தான். நீங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ராப்பரா பதவியேற்பு நடக்கும். சட்டசபைக்குள்ள எல்லாருமே ஜெயிச்ச எல்லாருமே போவாங்க. அங்க வச்சு அவரோட டிவிக்கே வந்து அவங்களோட பெரும்பான்மை நிரூபிக்கணும். 118 பேரை காமிக்கணும். அப்படி ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அவங்களால ஃபர்தரா 5 வருஷத்துக்கு கம்ப்ளீட்டா கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவங்களோட பெரும்பான்மையை காமிக்காத பட்சத்துல கவர்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு கவர்னர் வந்து பிரசிடென்ட் ரூலை பாஸ் பண்ணி பிரசிடென்ட் வந்து தமிழ்நாட்டை ஆள்ற மாதிரி ஒரு இது கொண்டு வருவாங்க. பிரசிடென்டோட பேர்ல கவர்னர் வந்து கொஞ்ச நாளைக்கு தமிழ்நாட்டை ரூல் பண்ணுவாரு. திரும்ப ரீஎலெக்ஷன் நடக்கும். அதுல எந்த கட்சி 118 சீட்ஸை வின் பண்றாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. இது ஓகேவா? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ஒன்னு டிஎம்கே கூட கூட்டணி வைக்கணும், இல்ல ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கணும். டிஎம்கே வந்து அவங்களோட அரசியல் எதிரி. ஏடிஎம்கே குள்ள தான் பிஜேபி இருக்கிறாங்க. அவங்க வந்து டிவிகேவோட கொள்கை எதிரி. இந்த 2 பேருக்குள்ள யாரோடையாவது கூட்டணி வச்சா மட்டும்தான் 118 சீட்டுக்கு மேல இவங்களால ரீச் பண்ண முடியும். அப்பதான் இவங்களால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க ஜெயிச்சதை இப்ப கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு. டிஎம்கேக்குள்ள இருக்கிற கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அவங்களுக்குள்ள இருக்காங்களா தேமுதிக, முக்குளத்தோர் புலிப்படை, இந்த மாதிரியான விசிக அவங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு பார்ட்டி வந்து டிவிகே கூட அலைன்ஸ் வச்சு அப்போ அலைன்ஸ் வைக்கிறப்ப 118 சீட் வந்தே ஆகணும். அப்படி வந்துச்சுனாலும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏடிஎம்கேக்குள்ள இருக்கிற ஏதாவது கட்சி, பிஜேபியோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ, இந்த மாதிரியான கட்சிகள் வந்து தனித்து நான் வந்து அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்து டிவிகே கூட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி சேர்ந்தாங்கனாலும் இவரால இது பண்ண முடியும். அப்படி இல்லாம டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். அவங்க 2 பேர் மெஜாரிட்டியை காமிச்சிருவாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோட அந்த சிஎம் இதெல்லாம் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். மெஜாரிட்டி காமிக்கிறாங்களே, டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்தாங்கன்னா அவங்களும் ரோல் பண்ணலாம். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை